தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி 2வது நாளாக தீவிரமடைந்திருக்கிறது. இறால் பதப்படுத்தும் ஆலையை சுற்றியுள்ள 500 மீட்டர் வரை பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வாயு கசிவு விபத்து ஏற்பட்ட ஆலையிலிருந்து முதல் நாளில் 2 டன் அமோனியா அகற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னிகைப்பேர் கிராமத்தில் உள்ள இறால் பதப்படுத்தும் ஆலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா கசிந்து ஏற்பட்ட விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி 2வது நாளாக தீவிரமடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி 2வது நாளாக தீவிரமடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் பிரேமதாசிடம் கேட்கலாம். வணக்கம் அருள் பிரேமதாஸ், இது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் சந்தியா. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் உள்ள கன்னிகைப்பேர் பகுதியில் வந்து தனியாருக்கு சொந்தமான இறால் பண்ணை வந்து உள்ளது. இந்த இறால் பண்ணையானது கடந்த 21ஆம் தேதி அன்று இரவு அமோனியா வாயு வந்து கசிந்து அதன் மூலமாக வந்து 100க்கும் மேற்பட்டவர் வந்து பாதிக்கப்பட்டார்கள். இந்நிலையில் வந்து சென்னை மற்றும் திருவள்ளூர் சுற்றியுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் நேற்று வரை 18 பேர் வந்து உயிரிழந்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக வந்து அந்த கம்பெனியை வந்து அமோனியாவை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகள் வந்து மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டது. முதல் கட்டமாக நேற்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வந்து அமோனியா வெளியேற்றம் வந்து நடைபெற்றது. என்டிஆர்எஃப் அதிகாரிகள், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் அனைவரும் இணைந்து இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க. கம்பெனியை சுற்றி 500 மீட்டர் தூரத்துக்கு வந்து பொதுமக்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படாமல் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டு எடுக்கப்பட்டது. நேற்று வரை வந்து 22 மேற்பட்ட அமோனியா வந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவுறுத்தி அப்பகுதியில் யாருமே மக்கள் நடமாட்டம் இல்லாதவாறு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இன்று மீண்டும் வந்து 2வது நாளாக இந்த காலை 9 மணி முதல் அமோனியாவை எடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதுவும் சரி செய்யப்பட்டது. சந்தியா, அண்மை செய்தி தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி அருள். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.